ஸோ இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு 25 வயசு பசங்கள்லேருந்து தொப்பை வருது சார். அதுக்குரிய காரணங்கள் என்ன சார்? ஸோ இது ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி காலங்கள்ல எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் காசஸ் நிறைய இருந்தது. ஸோ இப்போ நம்மளுடைய மாடர்னைசேஷன் ஆகட்டும், இல்லை சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், சேஞ்ச் இன் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆகட்டும். ஸோ இதனால இந்த ஒபிசிட்டிங்கிறது வெரி ஏர்லி ஸ்டேஜ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சில பேருக்கு பெரிஃபரல் ஒபிசிட்டி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது ஐடியலாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது இந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுமே மோஸ்ட் ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டு முக்கியமான காரணத்தினால தான் இந்த தொப்பை வருது. ஸோ இது வரதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புற்றுநோய்களுக்கான ரிஸ்க்கு கூட, மலக்குடல் புற்றுநோய் ஆகட்டும், பேங்க்ரியாட்டிக் புற்றுநோய் ஆகட்டும், ஸோ இதுக்கான ரிஸ்க்கு கூட வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கல்லீரலில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறையிறது, அதே மாதிரி சுகர் அளவு கூடுறது, கொழுப்பு படிமானங்கள் கூடுறது, சின்ன வயசுலேயே ப்ரெஷர் வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் சேர்த்து ஹோல்டு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படின்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அப்படியே மேலே போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் நுரையீரலுக்கான பலு கூடும். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம், கொரட்டை வியாதி தொந்தரவு அப்படிங்கிறதும் இது கூட சேர்ந்து வருது. ஸோ ஒபிசிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்து ஆள் கிண்டல் பண்றதை விட உள்ளுக்குள்ள அந்த நோயோட தீவிரத்துக்கான சிவியாரிட்டிங்கிறது அது ரொம்ப இன்னும் பரிதாபமான நிலைமைக்கு ஒருத்தரை தள்ளக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ளது.